நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ கோட் ரிவ்யூ நேற்று ஃபுல்லாக நிறைய ஃபோன் கால்ஸ் அண்ட் நிறைய மெசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோட் ரிவ்யூ எப்போ சார் வருது, எப்போ ப்ரோ வருது, எப்போண்ணே வருது, எப்போ தம்பி வருதுன்னு ஒன்றும் இல்லை, 4500 சப்ஸ்கிரைபர் கூட இல்லை டாட்டுக்கு. ஆனால் நீங்கள் கொடுக்குற அன்பு, உங்களோட பாசம் உண்மையிலே நேற்று என்னடா இது, நம்ம ஏதோ ஒன்று ஒரு நோக்கம், அது வந்து இப்போ நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லுவானுங்க. நான் ஒரு அஜெண்டா, நமக்கு வந்து என்னென்னா சூப்பர் ஸ்டார் தான் கடவுள், அப்படியான சூப்பர் ஸ்டாரை ஒரு கூட்டம் வந்து திறந்தாழ்த்தணும்னு நினைக்கிது. அப்படிங்கும் பொழுது அந்த கூட்டத்தை எதிர்த்து அடிக்கணுன்ற ஒரே நோக்கம் தான். ஸோ அந்த நோக்கத்தை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு என் கூட நீங்கள் நிற்கிறதுன்றது உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் கையெடுத்து தான் பண்ணோம். ஸோ நேற்று அத்தனை பேர், அத்தனை கேள்விகள், அத்தனை கொஷின்ஸு. எனக்கு பெருசாக அந்த படத்தில் ரிவ்யூ பண்ணணும்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டோம். அதுலேயே நம்ம வந்து கோட் வந்து வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ரிவ்யூ நம்ம தான் கொடுத்தோம், யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. லியோக்கே நம்ம அதை பண்ணோம். ஸோ கோட்டில் வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ரிவ்யூ அப்படிங்கும் பொழுது டக்குன்னு வந்து ஏஜிஎஸ்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணி வீடியோ டவுன் பண்ணிட்டாங்க. அது இல்லாமல் ஏஜிஎஸ்லேருந்து பர்சனலாக ஒரு இமெயில் வந்தது. ஸோ அவங்களோட லீகல் டீம்லேருந்து அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணி வச்சு அதுவே வந்து நமக்கு போயிடுச்சு. அது ரெஸ்பாண்ட் பண்ணி அது கவுண்டர் ஸ்ட்ரைக் பண்ணி அதையே நமக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளை. ஏன்னா நமக்கு பார்க்குறதுக்கு தான் நம்ம சாதாரண ஆள், நம்மளோட செட்டிங்கே வேறு. அது ரொம்ப பெருமையாக சொல்ல முடியாது, ரொம்ப கெத்தாக சொல்லணும்னு நினைக்கல. பட் ஆனால் நமக்குன்னு ஒரு செட்டிங் இருக்குது, ஊர் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம கொஞ்சம் டீல் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம். அவங்ககிட்டருந்தே ஒரு ஃபோன் கால் என்னென்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி உண்மையாக போயான்னு தெரியல, அண்ட் முருகர் வந்து அவங்க ஜென்யூனாக தான் இருந்தது. நாங்கள் ஏஜிஎஸ்லேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் எப்படி தளபதி படத்தை பற்றி இப்படி பண்ணலாம் வைக்கலாம். என்ன தளபதி படம், நீங்கள் உங்களுக்கு தளபதினா எனக்கு என் தலைவரை நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, ஆடியோ லான்ச்சை போட்டு கண்டதை பேசுகிறது, வட்டம் போட்டு வந்தீங்கல்ல, அந்த வட்டத்துக்காக நாங்கள் திருப்பி கொடுக்கணுமா வேண்டாமா, அதனால தான் வச்சு செய்வோம் அப்படின்னு சொல்லி எந்த தயவுதாட்சணியும் இல்லாமல் சொல்லி அடித்து அனுப்பிவிட்டேன். ஸோ அந்த கால் அதுக்கப்புறம் நான் திருப்பி பண்ணால் அவன் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி பேசினேன். இன்னும் நிறைய வார்த்தைகள் போட்டோம், உங்களுக்கே தெரியும், சீமான் ரேஞ்சில் வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கால் பண்ணும்போது நம்மளை பிளாக் பண்ணுற அளவுக்கு ஆச்சு, அதான் உண்மை. ஸோ இறங்கி செஞ்சு விட்டாச்சு. அது வந்து ஏஜிஎஸ்லேருந்து வந்த கால் சொன்னாங்க. அது எப்படியோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு தலைவர் தான். அதை எவன் டச் பண்ணாலும், அவன் எவ்வளோ பெரிய ஆளுனாலும் அவனை வந்து உறுதியாக உறுத்தணுன்றதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. ஸோ அதனால தான் இறங்கி போய் செஞ்சோம். இப்பவும் சொல்கிறேன், என்னுடைய அந்த பர்டிகுலர் வீடியோவை பார்த்தவங்க, கோட்டு படத்தையும் பார்த்தவங்க, கிட்டத்தட்ட 6 பொருத்தத்தில் 5 பொருத்தம் இருக்கும். இந்த 6 பொருத்தங்கள் கண்டறிகின்ற மாதிரி அதில் 5 பொருத்தம் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்பராக துல்லியமாக இருந்தது. நம்ம முதலே சொல்லியிருந்தோம், அந்த டிஏஜிங் வந்து ஒர்க் ஆகிருக்கு. பட் ஆனால் டிஏஜிங்கில் விஜய் ஃபேஸுக்கு அது செட் ஆகலை. ஆக்சுவலாக டிஏஜிங்கில் ப்ராப்பராக பெஸ்ட்டாக ஒருத்தன் கொடுக்க முடியும்னா அவ்வளோதான் கொடுக்க முடியும். பட் ஆனால் நீங்கள் விஜய் 50 வயசுக்காரரை நீங்கள் 20 வயசுக்கார மாதிரி காட்ட போகிறீங்க அப்படின்றது நல்ல வெல் நோன் ஃபேஸை காட்டும்போது அது எடுக்காது. இப்போ எடுக்கலை அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை, சூர்யாவை நம்ம ஆதவன் படத்தில் காட்டும்போது நமக்கு எடுத்துச்சா எடுக்கலையா, கிட்டத்தட்ட அதுவும் ஒன்று தான். அவங்களும் அப்போ உள்ள பெஸ்ட் கிராஃபிக்ஸ், நான் சொல்கிறது 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெஸ்ட் கிராஃபிக்ஸ் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போவும் இவங்க இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் பெஸ்ட் டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த முகம் நமக்கு பார்த்து பழக முகன்றதுனால அது வந்து சின்னதானதுனால நமக்கு வந்து ஒன்றும் இல்லை. விஜய் வந்து அவர் வாய்ஸில் பேசுகிறாரு, ஆனால் மூஞ்சி சின்னதாக இருக்குது, அப்படியே தான் தோணிக்கிட்டு இருக்கு. அந்த சின்ன விஜய் இளைய தளபதி பேசும்போது அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு. அங்கேயே வந்து படம் கனெக்ட் ஆகலை. ரெண்டாவது, இவங்க அப்பா மகன்றானுங்க. அப்பா விஜய் அதான் 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னால் 5000 ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு நடிச்சு வச்சிருக்காரு. அப்படியே வயசாகி அவர் கஷ்டப்பட்டு வர்றதும் பேசுகிறதும் அப்படியே திரும்பும்போது அப்படியே அதெல்லாம் வந்து செயற்கையாக இருந்தது, இயல்பான நடிப்பே இல்லை. அது வந்து நம்ம விஜயை குறை சொல்ல முடியாது. விஜய்ன்றது அந்த கமர்ஷியல் ஹீரோன்ற அந்த ஸ்டாண்டர்டில் அந்த தலைவர் சொல்கிறாரியா, அந்த ஸ்டாக் இது மாதிரி ஸ்டாக் எக்ஸ்பிரஷன்ஸ் வச்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி இவரும் ஒரு ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் குரூப் தான். அதனால் இவர் நம்ம தப்பு சொல்கிறது இல்லை. பட் ஆனால் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் நடிப்புலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த வழக்கம் போல சுறா, புலி, என்ன சொல்கிறது, குருவி, அந்த மாதிரி இதுக்கு ஏதாவது மானு, கழுத, புலின்னு ஏதாவது வச்சுருக்கலாம். கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ன்றது படத்தில் ஒன்றுமே இல்லை. படத்துலேருந்து கழிச்சிட முடியாது. இப்போ குப்பை அப்படின்னு சொல்லி கழிச்சிட முடியாது. ஆனால் படம் வந்து பிலோ ஆவரேஜ், இன்னும் சொல்ல போனால் ஆவரேஜ் வேணால் அவனை வச்சுக்கோங்க, அதுவும் விபிக்காண்டி அவ்வளோதான் சொல்லலாம். அந்த படத்தில் அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நீங்கள் அந்த படத்தில் போய் உட்காந்திங்க அப்படின்னா 3 மணி நேரம் வேகமாக போகும் படம். லேக்லாம் பெரிய அளவில் இருக்காது, 1 மணி நேரம் லேக் ஆகும், அதை விட்டு 2 மணி நேரம் வேகமாக போகும். ஆனால் நமக்கு தெரிஞ்சதே வேகமாக போகும். நம்ம பார்த்து பழகி சலிச்சு போனது வேகமாக போகும். ஒரு சிம்பிளாக ஒன்றும் இல்லை, இந்த சின்ன விஜய் வந்து பெரிய விஜய்க்கு, சின்ன விஜய்க்கு ஒரு ஃபேஸ் ஆஃப். அப்போ தான் அந்த சின்ன விஜய் வந்து ரிவீல் ஆவார். அந்த சின்ன விஜய் மூஞ்சில் மாஸ்க் கட்டியிருப்பார். இதை நம்ம கண்டுபிடிக்க முடியல, இது ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா படக்குழு, அந்த படக்குழு எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான படக்குழுன்றது அவங்க தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து 80களுக்கு முன்னாடியே, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் நடித்து முடிக்கும் பொழுதே
60 65கள் 70களே இந்த மாதிரி மறு வச்சதும் மறு வைக்காது இந்த மூஞ்சில துணி கட்டுறதெல்லாம் அப்பவே உள்ள ஒரு ட்விஸ்ட்டுகள். அந்த ட்விஸ்ட் ஒன்றும் அந்த 2 பேரும் ஃபைட்டு வந்த உடனே தெரிஞ்சிடே அது விஜய்டா சின்ன விஜய் தான்டா அது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பெருசாக ட்விஸ்ட்டுன்னு படத்தில் எங்கேயுமே இல்லை. கடைசியில் குளோனிங் பண்ணி நாங்கள் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறோன்றதெல்லாம் வந்து அப்போ வெறுத்து முடிப்போம். நம்ம படத்தை வெறுத்து முடிக்கும் போது இதில் இது வேறையா இன்னொரு பாட்டு வேறையா அப்படின்ற மாதிரியான மனநிலை வந்து உடனே நமக்கு பக்குன்னு இந்த பிரம்மாஸ்திரன்னு ஒரு படம் வந்து ரன்பீர் கபூரோட படம், அது 4 பாட்டு இருக்குன்னு ஐயன். முதல் பாட்டை பார்த்தோன்னே எப்போ உட்கார முடியல, அடுத்து செகண்ட் பார்ட், தேர்ட் பார்ட், ஃபோர்த் பார்ட்டுக்கு லீடு இருக்கு படத்தில். ஷாருக் கான் எல்லாரும் வருவாங்க படத்தில், அமிதாப் பச்சன் வருவாப்புல, ஷாருக் கான் வருவாப்புல, நாகார்ஜுனா வருவாப்புல, என்னமோன்னு எதிர்பார்த்து போய் உட்காந்தா ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போதுண்ட ஆளை விடுங்களான்ற மாதிரி, கோட்டு முடிஞ்சோன்னு போதுண்ட ஆளை விடுங்களான்ற மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் உண்மை. ஒரு அரண்மனை 4, 5 இல்லை ஒரு முனி 4 அப்போ காட்டும்போது நமக்கு ஒரு வைப்பு இருக்குல்ல, அந்த வைப்பு கூட இல்லை. அதான் உண்மை. இந்த லியோ 2 எடுக்கிற நிலையில் அந்த மாதிரி தான் ஆயிரும். கோட் 2லாம் எடுத்தா. இன்னொன்று விஜயகாந்த் வந்து எடுத்தோடனே காட்டுறாங்க. விஜயகாந்த் எடுத்தோடனே காட்டும் பொழுது விஜயகாந்த் மாதிரியே தோணலை. அது ஒரு உண்மை, அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான். ரெண்டாவது வந்து விஜயகாந்த்லாம் ஒரு கனெக்ட் எதிர்பார்த்தோம். அதாவது அவர் வந்து ஒரு அமரர். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஜெண்டு, நம்ம ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸில் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களுடைய அண்ணனாக இருந்திருக்கிறார், படங்கள்லையும் இருந்திருக்காரு, தன்னுடைய மானசீக அண்ணனாக தான் விஜய் அவர்கள் அவர் நினைக்கிறாருங்கும் பொழுது அந்த சென்டிமெண்ட் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா படையப்பால சிவாஜி அவர்கள் சொல்லுவார் தலைவர்கிட்ட சொல்லும் பொழுது, போப்பா இனிமேல் ஓம் பின்னாடி தான் நாங்கள் எல்லாரும் அப்படிம்பார். யார்? சிவாஜி அவர்கள், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அது தலைவர் திருப்பி சொல்லுவார், இல்லைப்பா எப்பயுமே உங்கள் முன்னாடி தான், உங்கள் பின்னாடி தான் நாங்கள் எல்லாருமே அப்படிங்கும் பொழுது அது வந்து ரியல் லைஃப்லையும் உண்மை. அது ஒரு கனெக்ட், அதை மக்கள் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும், அழ முடியும், ஒரு நிமிஷம் நம்ம கண்ணில் தண்ணி விட முடியும், அந்த மாதிரியான ஒரு கனெக்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு எமோஷனல் கனெக்ட் தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் வரும்பொழுது எதிர்பார்த்தோம். ஸோ விஜயகாந்தை வச்சு விஜய் இன்ட்ரோ ஆகிறதுலாம் வந்து ஓகே, அது அந்த ஆங்கிள் அந்த ஐடியா ஓகே. பட் ஆனால் விஜயகாந்துக்கு ட்ரிபியூட்டாக அந்த படம், இப்போ நீங்கள் அந்த வரி சொல்லும் பொழுது சிவாஜி கணேசனை நம்ம எங்கே வைக்கிறோம், என்னைக்குமே உங்கள் பின்னாடி தான்ப்பா நாங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மை தானே. இன்னைக்கு வரைக்கும் சிவாஜி காட்டின பாதையில் தான் நம்ம அப்படிங்கும்போது அது வந்து ஆத்மார்த்தமான ஒரு வரி, அது ஒரு ட்ரிபியூட். அந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு அப்பாவா நடிச்சு முடிச்சு சிவாஜி அவர்கள் இறந்தாரு, அதான் உண்மை, அது ஒரு ட்ரிபியூட். அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயகாந்த் ஃபேக்டரில் அது மிஸ்ஸிங். விஜயகாந்தை பயன்படுத்தி விஜயகாந்தை காமிச்சு கைத்தட்டல் விஜய் வாங்கிட்டாரே ஒழிய விஜயகாந்துக்கான ட்ரிபியூட், விஜயகாந்துக்கான ஒரு லெஜெண்டரி ஃபேர்வெல் இதா அப்படின்னா இல்லை. ஸோ அது ஒரு அங்கே ஆரம்பிக்குது படம், அந்த தொய்வுலேருந்து ஆரம்பிக்குது படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஃபேமிலி அப்படின்ற அந்த மொத்த பிளாட்டுமே கிரிஞ்சு தான். அது அப்படியே எடுத்துட்டா கூட படம் பார்க்கலாம், ஏன்னா அது இருந்தால் தான் படம் பார்க்கணுன்ற தேவையே இல்லை. என்ன அந்த மகன் பிறக்கிறான் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் வேணா ஓகே, அதையுமே காட்டாமல் என்னுடைய மகன் தான் இது அப்படின்ற மாதிரி முடிச்சிருந்துருக்கலாம் ஒழிய ஸ்னேகா அண்ட் அந்த ஃபேமிலி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிரிஞ்சியாக, அதே நேரத்தில் ரொம்ப பாசிபிளாக, ரொம்ப கஷ்டப்பட்டு புஷியாக இருந்தது. அது ஒரு வழியாக தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு ஒரு வழியாக இன்டர்வல் முடிஞ்சா இன்னொரு ஆஃப் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நிமிஷம் சரி உட்காந்துருவோம் அப்படின்னு தான் தோண வைக்கும். அப்புறம் ட்விஸ்ட் எல்லாமே வித்தவுட் சர்ப்ரைஸ் அண்ட் ஈஸிலி ப்ரெடிக்டபிள், லெஸ் ப்ரெடிக்டபிள், ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், எதுவுமே பெரிய ட்விஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அது வந்து வெங்கட் பிரபுவினுடைய ஒரு வே ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், மாசு படம் நல்லா இல்லைன்னா கூட அதில் இந்த கண்ணாடியில் கை வைக்கும் பொழுது அந்த சைட்லேருந்து இந்த சூர்யா, அது ஒரு சர்ப்ரைஸ், அது ஒரு ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட் மாதிரி, அது சூப்பராக இருக்கும், அப்படி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். படம் நல்லாவே போடலாம் அந்த ஒரு சீன், அந்த மாதிரி ஒரு சீன் கூட கோட்டில் இல்லைன்றதான் உண்மை. இதில் ஒன்றுமே நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. வெங்கட் பிரபு அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள்ட்ட கதை சொல்லும் பொழுது, உங்களுக்கு வந்து மங்காத்தார நான் எப்படி அஜித்தை வில்லனா காமிச்சனோ அதே மாதிரி உங்களை வில்லனா காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தளபதி மண்டையை கழுவிருக்காரு. இதுதான் உண்மை. மங்காத்தால அஜித்ன்றது எங்கே இருக்குது, இது படம் எங்கே இருக்குது, மலைக்கும் மடுக்குமான டிஃப்ரென்ஸ். மங்காத்தான்றது இங்கே, கோட்டுன்றது இங்கே. ஸோ வில்லன் அப்படின்றது ஒர்க் அவுட்டே ஆகாது விஜய்க்குன்னு இப்போவாது விஜய்க்கு தெரிஞ்சிடணும். இனிமேலும் அவர் வந்து அந்த வில்லனிசம்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. அவருடைய முக பாவனை, அந்த மேனரிசம், இந்த மேன்லினஸ், இது எதுக்குமே அது செட் ஆகாது. அது வந்து பிஜிஎம் போட்டுட்டா ஒர்க் அவுட் ஆகிடலாம். இப்போ பீஸ்டில் அவர் நடந்து வர்றாரு, துப்பாக்கி எடுத்து நடந்து வர்றாரு, பீஸ்ட்டு மியூசிக் போட்டிருந்துன்னா அவர் இதில் வில்லனிசம் மாதிரி அவர் சுட போகிறாரு அப்படின்னா அவர் பார்த்தா பயங்கரமாக இருக்குது அப்படின்னு விஜய் ஃபேன்ஸுக்கு தோணும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இப்போ மங்காத்தால அவர் வில்லனிசம் பண்ணார், தலைவர் 2.0 சாரி எந்திரனில் தலைவர் வில்லனாக வர்றாரு, 2.0 தலைவர் 2.0 இல்லை எந்திரனில் வில்லனாக வர்றாருன்னா பயம், அது காமன் ஆடியன்ஸ் பயப்படணும், பயந்து நடுங்குவாங்க. அந்த ஃபீல் விஜய்கிட்ட வராது. ஸோ அதனால் விஜய் வந்து தன்னை தானே வில்லன்னு நினச்சிக்கிறத முதல்ல நிறுத்தணும்.
அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் கேட்குறதே நிறுத்தணும். அந்த மாதிரி டேரக்டர் எவ்வளோ சொல்லிட்டு வந்தாருன்னா வந்த மெனக்கிட்டு ஒரு காஃபியை போட்டு கொடுத்து அனுப்பிடணும். விஜய்க்கு அதான் சரியாக வரும். விஜய் எப்பவும் போல் படம் ஆரம்பிச்சோன்னே பாட்டு அது இதுலேயே தான் இருந்தது. படம் ஆரம்பிச்சோன்னே ஆடினார், அதுக்கப்புறம் அக்காவை காப்பாற்றினார், தங்கச்சியை காப்பாற்றினார், அப்பா அம்மாவை காப்பாற்றினார். அதோட முடிச்சுக்கணும். அதுதான் அவருக்கு சரியாக வரும். சரி, இன்னொரு படம் தான் பண்ண போகிறாரு, அது பொலிட்டிக்கல் படம்ன்றாங்க, நாட்டை காப்பாற்றுவார், காப்பாற்றிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேற பிரசாந்த்லாம் எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னு தெரியல. பிரசாந்த் இடத்துல யார் வேணாலும் நடிக்கலாம், பிரபுதேவா சார் இடத்துல யார் வேணாலும் நடிக்கலாம். பிரசாந்த்ன்றது ஒரு அவர் தான் கோட்டு, அவர் தான் ஒரு கோட்டு. அதாவது விஜய் அப்படின்றவர் உருவாகிறதுக்கு முன்னாடியே இவருடைய படம் வந்து ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ணாங்க. பிரசாந்த் அவருடைய படம் ஜீன்ஸ் ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ணாங்க. அது இல்லாமல் அப்போவே நேஷனல் அவார்ட் படங்கள் நடிச்சு முடிச்சிருந்தார் யாரு, பிரசாந்த் அவர்கள். அவரை கூப்பிட்டு வந்து தேவையே இல்லாத ஒரு ரோலுக்கு பயன்படுத்தணுன்ற அவசியமே எங்கிருந்துன்னு தெரியல. காஸ்டிங் மொத்தமும் தப்பு. பிரபுதேவா தேவையில்லாதவர். சொல்ல போனால் மோகனை கூட்டு வச்சு அசிங்கப்படுத்திருக்காங்க. ஏன்னா மோகன்றவர் பிரசாந்த் சாக்லேட் பாய்க்கு முன்னாடியே மோகன் ஒரு சாக்லேட் பாய். அவரை கூப்பிட்டு வந்து உனக்கு வில்லன் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி எவன் கன்வின்ஸ் பண்ணான்னு தெரியல, எவன் காஸ்டிங் டேரக்டர்னு தெரியல. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணியிருக்காங்க. மோகன்ன்றது என்றைக்குமே வந்து நம்ம பார்த்த மைக் மோகன் காதல் தோல்வியும் காதல் வெற்றியும் கொண்டாடக்கூடிய மோகன் தான். அவருக்கு ஒரு தாடியை வச்சுட்டு கண்ணாடி கூலிங் கிளாஸை போட்டுவிட்டா அவர் வில்லன்னு எவனோ நான் நம்பியிருக்கேன், அவரும் நம்பிட்டாரு. அது வந்து கம்ப்ளீட் லெட் டவுன் அது. அதுக்கப்புறம் சின்ன விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமரு அது இது இந்த 2K கிட்ஸ்குள்ள டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதான் அவர் பேசும்போது சாதா விஜய்க்குள்ள வாய்ஸ் வருது நமக்கு. அந்த மூஞ்சி சின்னதாக இருக்குது, அதுவுமே அவர் கனெக்ட் ஆகலை. அவர் பண்ணது வச்சது, அவர் பண்ண வில்லத்தனம் அது இதெல்லாம் எதுவுமே எடுக்கலை. வில்லன் அப்போ என்னன்னா அப்பா மகனுக்குள்ள சென்டிமெண்ட்டே ஒர்க் அவுட் ஆகலை. சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகுதுன்னா இப்போ இதை விட புரட்டலாக இருக்கும் ஜெயிலர். கழுத்தை வெட்டி கழுத்தை கீழே போடுவார் ஜெயிலரில். ஆனால் என் மகனை கொண்டோன்னா நான் அப்படி தானே டீல் பண்ணுவேன். ஊருக்குள்ள பேப்பர்லேயே வரும் நியூஸ், மகனை கொண்ட என்ன இவனை அம்மா போய் கொண்டுட்டா அப்பா போய் கொண்டுட்டான்னு. அது வந்து ஒரு எமோஷனலாக நீ இவனால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இதில் எதுக்கு இத்தனை பேர் கொண்டு போடுறாங்கன்னே கனெக்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு மாதிரி படம் டிட்டாச்சாகவே இருந்தது. கடைசி வரைக்கும் உப்பேரில் கழிச்சிட முடியாது. படத்தை வந்து ஒரு கமர்ஷியல் படம், ஒரு டிப்பிக்கல் விஜய் படம். ஒரு விஜய் படம் போனால் எப்படி இருக்கும், அதுக்கு சுறா அப்படி பீஸ்ட் அப்படிலாம் சொல்லலை. சுறா பீஸ்ட் லியோ மாதிரிலாம் சொல்லலை. அந்த ஒரு மெர்சல் தெரி அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் சேர்த்துக்கலாம். அப்படி தான் இந்த படத்தை சேர்த்துக்க முடியும். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்லாம் இதுக்கு கொஞ்சம் கூட. அதுக்கப்புறம் இந்த CM 2026 கார்லாம் வந்து மகா கிரிஞ்சு, அதெல்லாம் வந்து இது பண்ணவே முடியாது. உருப்படியான ஒரு விஷயம்னா கேமியோஸ். த்ரிஷா வந்து ஒரு குத்துனாலும் வெயிட்டாக குத்திட்டு போயிடுவாங்க. அந்த திருப்பாச்சி வைவை கொடுத்துருவாங்க. அது ஒரு ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அங்கிட்டு தோனியை காமிச்சு தான் அந்த கிளைமேக்ஸே கடத்துவாங்க. தோனியை மூஞ்ச காட்டும் போதெல்லாம் கத்துவாங்க நம்ம ஆளுகள், அதை வச்சு கிளைமேக்ஸை கடத்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்கே அதாவது இவர் போகிறாராம், சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு இவர் போகிறாராம், அதை பத்திரமா எஸ்கே கையில் கொடுத்துட்டு போகிறாராம். இவர் அதோட இவருக்கு முக்கியமான ஜாப் நிறைய இருக்கான் அப்படின்ற மாதிரி. அது டேய் என்னடா ரொம்ப பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அது அவங்க ஃபேன்ஸுக்கு பிடிச்சிருக்கும். நமக்கெல்லாம் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சப்புன்னு இருக்கும். சப்புன்னு நம்மளே இதுக்கு டிக்கெட் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு நம்மளே திட்டிக்கிற மாதிரி சப்புன்னு நிறைய மாதிரி இருக்கும். சரின்னு அதையும் நம்ம கடந்து வந்துடுறோம். என்னன்னா எஸ்கே வந்து டிசர்வ்டு தான் இல்லைங்களே. இவருக்கு ஏதோ இன்னொரு முக்கியமான வேலை இருக்கிறதாகவும் இவர் வந்து மொத்த கால் வீடியோ அவர் கையில் கொடுத்துருற அளவுக்குலாம் அங்கே ஒன்றும் சீன் கிடையாது. அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, படம் போட்டு இருக்காங்க. இவங்க உண்டான வேலையை ஒழுங்காக பார்த்தாலே போதும். அதை பண்ணாமல் தான் இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு அவன் டிக்கெட்டு வேஸ்ட்டு. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா படம் வந்து வாஷ் அவுட். எங்கன்னா கேரளா வந்து அண்ணன் வந்து இத்தனைக்கும் அங்கே போய் ஒரு 10-15 நாள் கேரளாவே குத்தகை எடுத்து வச்சுருந்தாப்புல. குத்தகை எடுத்து வச்சு அங்கே வந்து எனது அணியத்தி மாறும் அணியன் மாறும் எனது சூத்துக்களும் அப்படி இப்படின்னு வசனம்லாம் எழுதி கத்துலாம் எழுதினார். கத்து எழுதி அப்படியே ஊருக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஊரே. ஆனால் அவங்க தான் படத்தை முடிச்சு விட்டதே 9 மணிக்கு படங்க ரிலீஸு. அதுக்குள்ளேயே முடிச்சு விட்டாங்க அப்படின்னா அது கேரளாக்காரங்க தான். போய் பார்த்துட்டு வந்து ஒருத்தவங்க கூட நல்லா இருக்குன்னு சொல்லலை. அங்கே வாஷ் அவுட். நேற்று ஒரு 5 கோடி நெருக்கி கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதுக்காக தான் நான் மெயினாக வந்துடுறேன். என்ன கலெக்ஷன் சொல்லிடுறேன். Day 1 கலெக்ஷனு. ஏன்னா இப்போ அவங்க எப்படி 200-300 ஆரம்பிப்பானு. 200 நாள் கலெக்ஷன், 200 கோடி கலெக்ஷன் ஃபஸ்ட் டேனே கூட சொல்லலாம். நம்ம ஒன்றும் கேட்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் அதையும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ரிப்போர்ட்டு இருக்குது, அதையும் சொல்கிறேன். கேரளாவில் நேற்று 5 கோடி நெருங்கின்றாங்க. இன்றைக்கி 2 கோடி கூட தராதுன்றாங்க. நாளைக்கெல்லாம் சுத்தம் அப்படின்றாங்க. தெலுங்குக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டு, இது வரைக்கும் ஆல் டைம் ஒஸ்ட்டு ஃபார் எனி அதர் ஆக்டர் ஃபில்ம். அதாவது Tier 1 லெவலில் இருக்கிற ஆக்டர்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் அவங்களுடைய படம் வந்து ஆந்திராவில் ரிலீஸ் ஆகும் பொழுது தெலுங்கானா ரிலீஸ் ஆகும் பொழுதும் இவ்வளவு ஒஸ்டான ஒரு ஓப்பனிங் கிடைக்காத
ஒரு படம்னா கோட்டு தான். இந்த ரெக்கார்டை கோட்டு தான் ஃபஸ்ட்டாக வச்சிருக்கு. அண்ட் அதுபோக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் விஜய் யாருக்குமே தெரியாது, நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. 1.5 கோடி தான் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவர்சீஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உருவாக்கின மார்க்கெட், அந்த மார்க்கெட்டில் அப்படியே இருக்கிறார் விஜய். அந்த மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி எவ்வளோ எழுதியிருக்காங்க. இது வந்து நம்ம வாங்கினது வந்து ஒரு 2-3 பேர்கிட்ட அசால்ட்டடாக கலெக்ட் பண்ணது. அண்டு அந்த ஓவர்சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டட் லொக்கேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, வெப்சைட்ஸில் போய்ட்டு கலெக்ட் பண்ணது தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு ப்ராப்பராக ஒரு என்னென்னு டே 1 கலெக்ஷன் அறிவிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். இன்னொன்று எப்படின்னா, தலை அஜித்தினுடைய அந்த பேரை அந்த பாடலை பயன்படுத்தி தான் கிளைமேக்ஸ் விஜய் வந்து இந்த சைடில் இன்ட்ரடியூஸ் ஆவார். படம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு சரியான பீக் இருக்கும். அப்படி படம் உளுந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பீக்கு மறுபடியும் இடையில 2-3 பீக்கு வருதுன்னு வைங்க, அந்த பீக்கு மறுபடியும் அங்கே வரும்னா அந்த தலை மங்காத்தாவனுடைய அந்த பாடல் வரும் பொழுது தான், அந்த பிஜிஎம் வரும் பொழுது தான் வரும். தியேட்டரே அப்படி எரப்டாகி வெடிக்கும், தியேட்டரே வெடிக்கும். அந்த மாதிரி அதுதான் தலையோட மாஸ். அவர் பேர் சொல்ல தேவையில்ல, அவர் வர தேவையில்ல, அவர் ஃபோன் கால் பண்ண தேவையில்ல, அவர் நடித்த படத்துடைய பிஜிஎம் போட்டால் போதும். இங்கே அவருக்கு சரிநிகரான எதிரி, சரிநிகரான காம்படிட்டர் படம்னாலும் அவர் என்ன சொல்கிறது, பாட்டுக்கு தான் கற்றுவாங்கன்ற அளவுக்கு தான் இருக்குது இந்த படம். அவர் தான் வந்து கிளைமேக்ஸை தூக்கி சாப்பிடுவார். அதாவது அவருடைய பாடல் தான் வந்து தூக்கி சாப்பிடும் அந்தளவுக்கு. அது போக எல்லாரையும் பயன்படுத்தியிருக்காங்க. விஜயகாந்தில் ஆரம்பித்து கமலுக்கு குணாவில் வந்து ஒரு பாட்டு, இந்த குணாவுடைய 8 பாட்டு இருக்கு இல்லையா, இப்போ மஞ்சுமல் பாய்ஸில் அதை மறுபடியும் போட்டு ஞாபகப்படுத்துறாங்களே, அந்த பாட்டை பாடுவார். அப்புறம் தலைவர் பாட்டு காதலின் தீபம் ஒன்றை பாடுவார். படையப்பா தோனி இன்ட்ரோ கொடுக்கும்போது படையப்பா பேக்ரவுண்ட் போடுவாங்க. தோனியும் படையப்பா, தலைவரும் படைப்பா தானே, சரி தலைவரும் தோனி தானே ஒன்று. தோனி உள்ள வரும்போது படையப்பா இன்ட்ரோ கொடுப்பாங்க. இப்போலாம் நீ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க, இதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணணும் தானே நாங்கள் கேட்டோம். இப்போ இதெல்லாம் நீ அரசியலுக்கு வரீங்கன்றனால பண்ணுறீங்கன்னு பச்சையாக சின்ன குழந்தைகள் கூட தெரியுது. எனக்கு தெரிய 2-3 லேடிஸே படம் பார்த்துட்டு போனவங்க எல்லா வெறியும் காமிச்சிருக்காரு படத்தில், எதுக்கு அரசியலுக்கு வரேன்னு அடி போடுறாரு அப்படின்னு அவங்களே வந்து பேசிட்டு போகிறதான் பார்த்தோம். ஸோ இப்படியாக தான் முடிஞ்சிருக்கு கோட்டு. அந்த வீடியோ அதை ஓட விட்டுருந்தாங்கன்னா இன்றைக்கி அது 1 லட்சத்தை தாண்டி போயிருக்கும். ஏதோ சதி பண்ணி முடக்கிட்டாங்க. ஆனால் அந்த வீடியோவில் நான் சொன்னது ஒன்று மாறாமல் அந்த படத்தில் அப்படியே நடந்திருக்குன்னு தான் உண்மை. என்னை நம்புங்க, விஜய் சம்மந்தப்பட்ட தரவுகள், விஜய் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன், சீக்ரெட்ஸு எல்லாத்தையும் உடச்சி முன்னாடி நான் வைப்பேன், வச்சுக்கிட்டே இருப்பேன். இதான் வேலை. நீங்கள் அதனால் உங்களுக்கு விஜயை பிடிக்காதா, அதே நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு நடிகன் தமிழ் சினிமாவிலேருந்து உண்மையான நடிகர்கள், இந்தியா லெவலில் ரீச் ஆகக்கூடிய நடிகர்களை நீங்களும் ஃபேன்ஸாக இருக்கிறீங்களா, தாராளமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை சேனலை லைக்கை போடுங்க. நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கான கண்டென்ட் நம்மகிட்ட எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படியே ஒன்றும் இல்லை, அந்த கலெக்ஷன் என்னன்னு பார்த்துருவோம். ஒன்றும் இல்லை, நம்ம சொன்னது தான். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட வாஷ் அவுட். ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 1.5 கோடி தான் கலெக்ஷனு. அண்ட் கேரளா அவருடைய கோட்டை, அவர் கோட்டைன்னு சொல்கிற கோட்டை, அவர் போய் கிட்டத்தட்ட அங்கே தான் குடியிருந்தார். ஸோ 6 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு டே 1. அண்ட் கர்நாடகா 7 கோடி, தமிழர்கள் அங்கே ஜாஸ்தி. அது இல்லாமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உருவாக்கின மார்க்கெட் கர்நாடகா 7 கோடி. அண்ட் APTS ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா வந்து 2.5 கோடி தான் ஆல் டைம் லோ. அப்புறம் தமிழ்நாடு பார்த்திங்க அப்படின்னா 23 கோடி. OS அவுட் சைட் ஆஃப் இந்தியா ஓவர்சீஸு 33 கோடி. இது வந்து ரிப்போர்ட்டட் லொக்கேஷன்ஸில். ஸோ டோட்டலாக 73 கோடி டே 1 கலெக்ஷன். இது வந்து கபாலியினுடைய கலெக்ஷனோட கிட்டத்தட்ட 40 கோடி கம்மி. ஸோ இதுதான் நிலவரம். பார்ப்போம். இன்னும் 2வது 3வது நாள் தான். அதுக்கு மேலே திங்கக்கிழமை மேலே படம் ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போவே அங்கே வாழையெல்லாம் இறக்கிட்டாங்க. ஸோ அதனால் ஓடவே ஓடாது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.